ஹாய் ஹலோ வெல்கம் டு கோடம்பாக்கம் கோமாளிஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அரிசூரில் தான் இருக்கோம். இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நகர். இந்த அண்ணா நகர் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். அண்ணா நகர் ஏரியா தானே? ஆரணியில் அண்ணா நகர். ஆரணியில் அண்ணா நகர் ஏரியா. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறோம். ஏன் வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசூரில் வந்து தறி ஓட்டுறாங்க. ஸோ லேடிஸுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாரீ ரொம்ப பிடிக்கும். அந்த சாரீ பிடிக்கிறதுனாலே நாங்கள் சும்மா ஒரு லாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட ட்ராவல் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஊரில் என்ன இருக்குது, ஏன்னா காலையில் எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்காக எந்திரிச்சிட்டு பாருங்கள், காலையில் அழகாக கோலெல்லாம் வர போட்டுங்கிறாங்க. அழகான வியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளில வயல்வெளியாக இருக்குது. போலாமா? அப்படியே அண்ணன் வீரமிகு சிங்கம் சிந்தனை சிற்பி இப்பொழுது காமெடி எகிரி குதித்து அந்த வேப்பங்குச்சி உடைச்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காலையில பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வரும்போதே மண்டையில வச்சுன்னு வந்தாரு. ஸோ சார், அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்தாலே மேக்ஸிமம் எல்லாம் வந்து பல்லு வந்து வேப்பங்குச்சியில் தான் வளர்ப்பாங்க. இப்போ தான் சிட்டியில் வந்து கோல்கேட்டு பேஸ்ட் அது இதுன்னு வந்துடுச்சு. அப்போல்லாம் வந்து என்னடா பேர், வேப்பங்குச்சி தான். காய்ஸ், இது தெரியாதே பேசின்னு இருக்காரு காய்ஸ். அப்படியே போகலாம். பல்லு இப்படி தான் வளர்க்கணும், நல்லா பார்த்துக்கணும். வேப்பங்குச்சி வளர்க்கணும், தான் பல்லு க்ளீனாக இருக்கும். இப்போல்லாம் கோல்கேட்டு பேஸ்ட்டில் போய்ட்டு அந்த காலத்தில் கோப்பால் பல்ல இருக்கணும். காய்ஸ் ஸ்ட்ராங் தரும் காய்ஸ், பல்லுக்கலாம். பேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வாங்க போகலாம். நல்லா பார்த்துங்க. இதான் வந்து ரோடு. நம்ம அரிசோட தான் இந்த ரோடெலாம் அவங்க தான் நம்பாதீங்க. பார்த்தீங்கன்னா ஹரிஷ் தான் இந்த ஊர்லேயே வந்து ஃபேமிலி தான், பெரிய ஃபேமிலி. இந்த பாதி ஊர் அவங்களுக்கு அண்ணா வேணாண்ணா, வாங்கடா. பெருமை சொல்றேன். ஐயோ வேணாம் வாங்க. ஏன் பல பிரச்சனைகள் வரும், அப்புறம் உண்டோட தூக்கி அடிப்பாங்கண்ணே. வேணாம் வாங்க. நான் உசுரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வாங்க காய்ஸ், அப்படியே வயல்வெளிக்கு போகலாம். வாங்க. இப்படி போலாமா? பாருங்க, இது தான் விவசாயம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் யாருக்குமே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியவே தெரியாது. நல்லா பார்த்துங்க. இப்படி தான். என்னடா இது பேர்? நெல் பயிர். இது பேர் நெல் பயிரா? இது என்னடா நெல்? என்ன நெல்? அது போட்டவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. பார்த்துலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னடா ஊரு, இந்த இடம் உந்துன்ற, அந்த இடம் உந்துன்ற, இது என்னன்னு தெரியல. அதுல
ஆர்னிக்கு வா என்ன 6 நீங்க வாங்க காமிக்கிறதா சொன்னேன். என்ன மேட்டர்லாம் நான் சொல்லவே இல்லையே. காய்ஸ், எங்க அப்பா தினமும் காலையில வந்து இங்க தான் மூலிகை வச்சுன்னு வருவாரு. என்ன மூலிகைன்னு இருங்க, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இதான் காய்ஸ் அந்த மூலிகை. இதுக்கு பேர் என்னன்னா தொட்டாச்சிலிக்கு இல்ல கீழா நெல்லி. இதுக்கு கீழா நெல்லி. ஆமா, இது பேர் கீழா நெல்லி. அதனால ஆமா சார், இதனால என்ன சார் பயன் உங்களுக்கு? அதாவது இதை பத்தி மைக் கிடையாது. இல்லண்ணா, இது ஒரு எக்ஸ்ட்ரா மைக். இது வேற சேனல். ஒரு சேனல் தான் வரும், எல்லா சேனலும் வராது. சரி, ஒரே ஒரு சேனல் கோடம்பா கோமாளி தான். ஓகே. இது வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மஞ்சள் காமாலைக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது தழையை அரைச்சி அம்மியில அரைச்சி கொடுப்பாங்க எங்க அம்மா. இல்ல இது மஞ்சள் காமாலன்றீங்க, ஆனா பச்சையா இருக்குது. அண்ணா இப்போதைக்கு சிரிப்பு வரலண்ணே. வேற காமெடிக்கு போகலாம். சாரி காய்ஸ், கோச்சிக்காதீங்க. இவர் அப்பப்போ அப்படிதான் மொக்க காமெடி பண்ணுவாரு. எங்க இது விட்டீங்களேங்க? இது தும்பச்செடி. தும்பச்செடி. ஆமா. ஆனா இது என்ன பயனாவது தும்பச்செடி? இல்ல, அந்த அளவுக்கு நான் படிக்கல சார். இந்த பூ வந்து சளி பிடிச்சிச்சுன்னா எண்ணெயில போட்டு விதைக்கி மூஞ்சில அதெல்லாம் தழுவாங்க சார். இதுக்கு சார் சளி பிடிக்கும்? இதுக்கு பிடிக்காதுண்ணா, நம்மளுக்கு பிடிச்சுன்னா. நம்மளுக்கு சளி பிடிக்காது சார். எனக்கே சார் சளி பிடிக்க போகுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. காய்ஸ், உங்களுடைய வருத்தத்துக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். போகலாம் நெக்ஸ்ட்டு. கீழே நெல்லி கீழே போட்டோம் காய்ஸ், சாரி. வாங்க வாங்க. வாரத்தில் 2 டைம்ஸ் எங்கள் அப்பா இதில் தான் வந்து கீழே நெல்லி பேசினு வந்து எங்கள் அம்மா அரிசி கொடுப்பாங்க எனக்கு. ஆனால் இப்போலாம் அதான் குடிக்கிறதில்ல, ஏன்னா சிட்டிக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு இடத்தையும் இப்படி ஒரு வியூஸையும் உங்களால் பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்க்குவோமா பார்க்க மாட்டேன்னா தெரில. காய்ஸ், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, சாரி இங்கிலீஷ் அவ்வளோ வராது, படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாமே நெல் பயிர் தான். ஆனால் இப்போது காலம் மாறினே வரதுனால மொத்தமே ஃப்ளாட்டாக போட்டாங்க. பாருங்கள் விவசாயம் எவ்வளோ அழிஞ்சிட்டு வருதுன்ட்டு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு விவசாயத்தை காப்பாற்றினா தான் நாளைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். காலையில் ஒரு சின்ன தத்துவம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நல்லா எத்துவோம். எப்படி போகலாம்? போங்க காய்ஸ், வாங்க காய்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று காட்டுறேன். பெரிய சம்பவம். வாங்க வாங்க பார்க்கலாம். குளிக்கிறீங்களா காய்ஸ்? இங்கே பாருங்க, கிணறு எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது பாருங்க. மீன் கிணறு. காய்ஸ், ஒரு முக்கியமான சம்பவம் காய்ஸ். அப்படியே வாங்க அப்படியே வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க, பாம்பு சட்டை. இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும்? வயல்வெளியில் தான் பார்க்க முடியும். இது கிணறு இல்லை, அதனால வந்து குளிச்சுட்டு சர்டிஃபிகேட் போட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா? நம்மளா இப்படி சர்ட் வேஸ்ட் பண்ணுவோமா? எல்லாரும் கிணத்துல எப்படி குடிக்கணும்னு சொல்லிதா? ஐயோ, நீச்சல் தெரியும், பட் படிக்கட்டு இல்லை. இல்லை இல்லை. ஹலோ காய்ஸ், வேப்பங்குச்சி வளர்க்குற மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் காட்டுது பாருங்க. தட் இஸ் சிட்டி பாய். வளர்க்குறா ஒரு வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்கலாவ வளர்க்கல. இதுதான் சிட்டி பாய்ஸோடைய நிலைமை. பிரஷ் இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. எக்ஸாம்பிள் 2K கிட்ஸ். எதுவாக இருந்தாலும் வளர்ந்துட முடியும்.
இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. கிராமத்து பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். நானும் 2K கிட்ஸ் தான். இந்த அளவு கிராமத்துலேருந்து வந்ததால கொஞ்சம் தெரியும். இவெல்லாம் ஓவர் 2K கிட்ஸ், நானா ஏர்லி 2K கிட்ஸ். Guys, அதே ஏரி கிட்ஸ் தான் கழிச்சினாரு. 2010 வேற ஒன்றும் இல்லை. 2004. பூக்கள் சிறகை நீட்டுதா